ஹாய் செலக்டீஸ், வெல்கம் பேக் டு சேனல். டுடே நான் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து வெனஸ்டே விளாக் தான் பார்க்க போகிறோம். இந்த விளாக் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்க பிடிச்சது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானை டக்குன்னு கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க செலக்டீஸ் வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் இன்றைக்கி எந்திரிச்சதே லேட்டு, 6:30 ஆயிடுச்சு. எந்திரிக்கும் போது எங்கள் அத்தை தான் வந்து கதவை தட்டி உசுப்பி விட்டாங்க. ஏன்னா அந்தளவுக்கு தூக்கம். அவங்க வந்து நிற்கிறாங்க, அவங்க நிற்கிறது கூட எனக்கு தெரில. அந்தளவுக்கு தூக்கத்தில் இருந்தேன் நான். சொருகுது அந்த நேரம். ஏன்னா நான் தூங்க போனதே நாங்கள் 3:30க்கு தான் தூங்க போனோம், நானும் மாமாவும். அந்த நேரம் பாப்பா தூங்க மாட்டேன்ட்டா. எங்கள் அத்தைக்கு தூக்கம் வரல. பாப்பா கொடுங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு பாப்பாவையும் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அப்புறம் 3:30க்கு தூங்கிட்டு 6:30க்கு இப்போ எந்திரிச்சிருக்கேன் நான். வீட்டில் வேலையை பார்க்கலான்ட்டு உட்காந்தா இந்த மாடத்துக்கு பொறுக்க மாட்டேங்குது. இவங்க அழுகுறாங்க. என்ன பண்ணுறது அப்பா, முடியலை. சரி வாங்க பார்க்கலாம். சாப்பாடு தான் அடுப்பில் அவ்வளோ வச்சுருந்தேன், பரிசையுமே போட்டாச்சு. அப்புறம் வந்து நம்ம வீட்டில் என்ன குழம்புன்னு பார்த்தீங்க அப்படின்னா சுண்டல் குழம்பு தான் இன்றைக்கி வைக்க போகிறோம். பாப்பா மூஞ்சி நல்லா தெரியுதா? சுண்டல் குழம்பு தான் வைக்க போகிறோம். பார்க்கலாம். இன்னும் எதுவுமே நான் கட் பண்ணவே இல்லை. வெங்காயம், தக்காளி, தேங்காய்ச்சில் எதையுமே கட் பண்ணல. இந்த மேடத்தை தூக்கி வச்சுட்டு காலையிலே ரவுண்ட் அடிச்சிட்ருக்கேன். இதுதான் என் வேலையாக இருக்குது இன்றைக்கி. சரி பார்க்கலாம். வாங்க காணுங்க. எங்கள் அத்தை காலையிலே தூக்கம் வரல அப்படின்ட்டு சோப்பையும் போட்டு முடிச்சிட்டாங்க. அதை காய வைக்கணும். அப்பா பாருங்க, எடுத்து வச்சேன். சரி கட் பண்ணலாமே அப்படின்ட்டு பிஸ்கட்டையும் கொடுத்து பார்த்துட்டேன், கேட்கல. அங்கன இங்கன்னு எல்லாமே கிடக்கு, அதையும் ஒதுக்க வைக்கல. அரிசி போட்டாச்சு, வெந்துட்டுருக்கு. இல்லை சுண்டல் வெந்துடுச்சு, குழம்பு வைக்கிறதான் வேலை. உண்மை ஒன்றா பார்க்கலாங்க வாங்க. ஒரு வழியாக தூங்க வச்சிட்டிங்க அவளை. ஒரு வழியாக பாப்பாவையும் தூங்க வச்சுட்டு கீழே வந்துட்டு நீ போயிட்டு வேலையை பார்க்கணும். டைம் ஆயிடுச்சு, 8 மணி ஆக போது. இன்னும் அரைகுறையாகவே இருக்குது வேலைகள் எல்லாமே. போய் பார்க்கலாம் வாங்க. பீட்ரூட் சீவியாச்சு. அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நறுக்கி வச்சாச்சு. போயிட்டு நம்ம பீட்ரூட் வைக்கலாம். கொஞ்சம் நல்ல மழை பெய்யுது, கூலிங்காக இருக்குது. எப்படா வரும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஏன்னா நல்ல மேகமாக இருந்துச்சு. மழை வருமா வராதா அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். இப்போ தான் லைட்டாக தூரிக்கிட்டு இருக்கு. பார்ப்போம் எவ்வளோ நேரம் பெய்யுதுன்னு பார்ப்போம். நல்லா மழை பெய்ஞ்சுன்னா நைட்டு நல்லா ஜில்லுன்னு இருக்கும், சூப்பராக இருக்கும். ஆனால் இப்போயே இந்த குற்றால சீசன்லேயும் அவ்வளோ வெக்கையாக இருக்குது, ஏன்னே தெரில. சரி பார்க்கலாம். நல்லா மழை பெய்ஞ்சு நைட் நல்லா ஜில்லுன்னு இருக்கும், பார்க்கலாம். பாப்பா அங்கே வந்து ட்ரெஸ்ஸு போடாமல் இருக்கா, அதனால தான் காமிக்கல அவளை. இல்லை அப்படின்னா பாப்பா குளிச்சுட்டு மேக்கப் போட்டு அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட வந்து காமிக்கிறேன், ஓகேவா? நான் மழையை காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ லைட்டாக பேஞ்சிட்ருக்கு. கொஞ்சம் நல்லா பெரிய மழையாக வந்தால் நல்லா இருக்கும். பதி கழுவாமல் வச்சுருக்கேன். எல்லாத்தையும் கழுவி முடிக்கணும். வீடை எப்படியோ ஒரு வழியாக கூட்டியாச்சு, பார்க்கலாம். பாத்திரத்தையும் கழுவியாச்சு. பாப்பா இப்போல்லாம் இங்கே வச்சு தான் குளிப்பாட்டுறதா. அவளையும் குளிப்பாட்டிட்டு மேலே போய் தூங்க வச்சுட்டு இப்போ போய் டீயை போட்டு குடிச்சிட்டு பாப்பாவை போய் பார்க்கணும். அப்படியே எல்லா வேலையும் முடிச்சாச்சு செலக்டீஸ். இப்போ போய் டீயை போட்டு குடிக்கலாம் அப்படின்ட்டுருக்கேன். ஏன்னா இப்போ காலையிலையும் சரியாக டீ குடிக்கிறது இல்லை. இப்போ எப்போயாவது தோணுச்சு அப்படின்னா காலையில் குடிப்பேன், இல்லை அப்படின்னா குடிக்க மாட்டேன். ஒரு சில நேரம் இந்த ஈவினிங் டைம் இந்த மாதிரி குடிக்கணும் அப்படின்னு தோணும். அதனால் அந்தந்த நேரம் மட்டும் குடிச்சிக்கிறது. சரி ஓகே பார்க்கலாம். டீ போடலாமா? நம்ம மாட்டுப்பால்லாம் வாங்குறதில்ல, அதனால் பால் பாக்கெட்டு. இந்த கையில் ஃபோனை பிடிச்சிக்கிட்டு இன்னொரு கையில் பால் பாக்கெட்டில் இருக்க பால் ஊற்றிக்கிட்டு இருக்கேன். என் நிலமை இப்படித்தாங்க இருக்குது. எதாவது சமைக்கிறதையா வீடியோ போடுவோன்னு பார்த்தா அதுவும் முடிய மாட்டேங்குது. என்ன தான் பண்ணுறதுன்னே எனக்கு தெரில. முடிஞ்ச அளவுக்கு எதாவது ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு வீடியோ போட்டுட்ருக்கேன். நான் தண்ணிலாம் அதிகமாக ஊற்ற மாட்டேன். எங்கள் அம்மாவும் எங்கள் அத்தையும் பயங்கரமாக தண்ணி ஊற்றுவாங்க. அவங்க எங்கள் அம்மா கூட பரவாயில்ல, எங்கள் அத்தைலாம் டீயை போட சொன்னால் சுடு தண்ணி போடுற மாதிரி நிறையா தண்ணி ஊற்றுவாங்க. எனக்கு தண்ணி நிறையா ஊற்றினா பிடிக்காது. சரி பார்க்கலாம். கருவேப்பிலை இல்லை அப்படின்ட்டு கருவேப்பிலை பறிச்சிட்டு வர சொல்லியிருந்தேன். அதை வேறு உருகி வைக்கணும். ஃப்ரிட்ஜுக்குள்ளே போட்டோன்னா அது வாட்டை கிடக்கும். தேவைன்றப்ப நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். டீயை குடிச்சிட்டு இதை உரிச்சு வச்சுட்டு மேலே போகணும். பாப்பா தனியாக தூங்கிட்டு இருக்காங்க. போயிட்டு பார்க்கலாம். ஒரு பிரிட்டானியா பிஸ்கட் அப்புறம் காஃபி ரெண்டே குடிப்போம். மழை நல்லா வரும்னு எதிர்பார்த்தா புஷ்ஷுன்னு போயிடுச்சு. எப்பயுமே இப்படித்தான் நடக்குது.
நல்லா மேகமாக இருக்குச்சு. இன்றைக்கி நல்ல மழை பெய்யுண்டா அப்படின்னு நினச்சோம். அப்படின்னா கடைசி லைட்டாக பேய்ச்சிட்டா அப்படியே ஓடி போயிருக்கு. ரொம்ப கொடுமையாக இருக்குது. வெக்க தாங்க முடியலங்க, அவ்வளோ வெக்கையாக இருக்குது. நைட்லாம் ஒரு 8:30க்கு மேலே நான் குளிக்க நினச்சிக்கோங்க. முன்னாடி ஒரு 11 மணி 12 மணி குளிப்பேன் முன்னாடி. இப்போ எதுக்கு சரி வேகமாக குளிச்சுருவோம், லைவ் வேறு போடுறேன் நான் நைட்டு. அதனால் வேகமாக குளிச்சுட்டு அதுக்கப்புறம் லைவ் போடுவோம் அப்படின்ட்டு 8:30க்கு 9 மணிக்கு குளிச்சுருவேன். திருப்பி எனக்கு ரொம்ப வேர்க்க ஆரம்பிச்சிடும். ஒரு 12 மணிக்கெலாம் ரொம்ப வேர்த்து ஒரு மாதிரி கசகசன்னு இருக்கும். ஒரு சில நேரம் அந்த நேரமும் குளிக்க வேண்டியதாக இருக்குது. குளிக்கிறது கூட பெரிய விஷயம் இல்லை, சோப் போடுறதா பெரிய விஷயம். அது இப்போ நான் சோப் போட்டால் கூட தெரியாது, எங்கள் அத்தை தான் சோப் போடுவாங்க. பாவம்ல, என்ன பண்ணுறது. ஒரு மழை பெய்யாததுக்கு எவ்வளோ காரணங்கள் இருக்குது பாருங்கள். சரி பார்க்கலாம். டீயை குடிச்சிட்டு பாப்பா கிழிச்சிட்டாங்க. தூக்கத்தில் இப்போ தான் லைட்டாக நான் டிவியை போட எந்திரிச்சிட்டா. போட்டு இன்றைக்கி தான் பெருசாக வச்சுருக்கேன். சொல்லிகிட்டே இருப்பாங்க எல்லாரும், பெருசாக வை அப்படிமா. நான் கேட்க மாட்டேன். இன்றைக்கி தான் கொஞ்சம் பெருசாக வச்சுருக்கு. அது என்ன தெரியாமல் போய் வச்சுட்டேன். இல்லை அப்படின்னா குட்டியாக தான் வைப்பேன் எப்பயுமே. அப்போ தான் அழகாக இருக்கும் பாப்பா, குட்டி மூஞ்சிக்கு அப்போ தான் அழகாக இருக்கும். என்னடா. சரி ஓகே பார்க்கலாம். மழை வேறு லைட்டாக பெய்யுது. பாப்பாவை தூக்கிட்டு உள்ளக்க போவோம். இப்போ தான் பாப்பாவுக்கு தடுப்பு சரியாக இருக்குது. திருப்பி வந்துடக்கூடாது. என்னடா சிரிச்சிரு, ஒரு தடவை சிரிமா, ஒரு தடவை சிரி சிரிடி. இப்போ சிரிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை என் பிள்ளைக்கு.